ஹலோ ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சக்ஸஸ் மைண்ட் செட் யூடியூப் சேனல். இன்றைக்கான வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம என்ன பார்க்குறோம் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா பாசிவ் இன்கம்னா என்ன, அதோட பெனிஃபிட்ஸு, அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அதை எப்படி வந்து அச்சீவ் பண்ணலாம், அதுக்குண்டான நிறைய ஐடியாஸ் தான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா பார்க்க போகிறோம். கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப பீஸ்ஃபுல்லாகவே இருக்கும். கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா தெரிஞ்சுக்கோங்க, சரிங்களா? நிறைய பேத்துக்கு வந்து பாசிவ் இன்கம் தெரியும், ஆனால் அதை நம்ம எப்படி பண்ணணும் அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேத்துக்கு வந்து தெரிஞ்சிருக்காது, சரிங்களா? நம்ம என்ன பண்ணால் வந்து பார்த்தீங்கன்னா நமக்குன்னு ஒரு பாசிவ் இன்கம் வந்து வரும் அப்படின்றது தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ வந்து பார்க்க போகிறோம், சரிங்களா? அதனால் வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக வந்து பாருங்கள். கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த வீடியோ பார்த்து முடிக்கும்போது கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு ஐடியா இருக்கும். சப்போஸ் ஆல்ரெடி உங்களுக்கு ஒரு பாசிவ் இன்கம் இருந்துச்சுன்னா அதை எப்படி இன்னும் நல்லா இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி அதுவும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாகவே இருக்கும். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோ வந்து முடிஞ்ச அளவுக்கு ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், ஓகேவா? திஸ் வீடியோ ஸ்பான்சர் பை பைமோட். இந்த ஆப்பில் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே இந்த ஆப் வந்து பார்த்தீங்கன்னா பைமோட்டோட வந்து பார்த்தீங்கன்னா ஷாப்பிங் ஆப் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே வந்து பார்த்தீங்கன்னா சிம்பிளிஃபைடாக இருக்கும், சரிங்களா? இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரெஷ்னஸாக இருக்கட்டும், ஒன் சேவிங்ஸ், உங்களோட டோர் ஸ்டெப்லேயே வந்து டெலிவரி அந்த மாதிரிலாம் பண்ணுவாங்க. அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஸ்மார்ட்டாக ஷாப் பண்ணலாம். அப்புறம் பைமோட்டோட ரொம்பவே வந்து பார்த்திங்கன்னா ஸ்மார்ட்டாக வந்து ஷாப் பண்ணிக்கலாம், சரிங்களா? அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஸ்ட்ரீம்லெஸ் ஷாப்பிங், அதாவது நம்ம வந்து பார்த்திங்கன்னா வெளியிலலாம் அந்த மாதிரிலாம் வாங்கும்போது இது வந்து லாங்காக வந்து நம்ம அந்த மாதிரி பண்ணிக்கலாம், சரிங்களா? ஷாப்பிங் வந்து ஸ்ட்ரீம்லெஸ்ஸாக வந்து பண்ணிக்கலாம். அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா பைமோட்டில் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப வந்து பார்த்திங்கன்னா க்ராக்கரி ஷாப்பிங் வந்து சூப்பராகவும் ஈஸியாக அந்த மாதிரி ஷாப்பிங் நம்ம வந்து நம்மளுக்கு ஏற்ற மாதிரி என்னென்ன வேணும் அப்படின்ற மாதிரி நம்ம வந்து சூஸ் பண்ணி பண்ணிக்கலாம், சரிங்களா? அதில் வந்து பார்த்திங்கன்னா ப்ரஷ் ப்ராடக்ட்ஸ், அப்புறம் ஹவுஸ் ஹோல்டு ஐட்டம்ஸ் அந்த மாதிரி இருக்கும். இதில் வந்து பார்த்திங்கன்னா சூப்பர் ஆஃபர்ஸ், அப்புறம் உங்கள் கையிலே வந்து இருக்கும், அந்த மாதிரிலாம் இருக்கும். அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஃபாஸ்ட் டெலிவரி, அப்புறம் அதிலே வந்து பார்த்திங்கன்னா பெஸ்ட்டு ப்ரைஸஸ் அந்த மாதிரிலாம் இருக்கும். அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இது வந்து பார்த்திங்கன்னா ஃபுல் கன்வீனியன்ஸ் அந்த மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க, சரிங்களா? இது வந்து பார்த்திங்கன்னா ஸ்கிப் பண்ணாமல் நம்ம வந்து ஸ்மார்ட்டாக வந்து பைமோட்டாப்பாக யூஸ் பண்ணணும். அதாவது இதை கரெக்டாக நம்ம யூஸ் பண்ணி பைமோட்டாப் வந்து ப்ராப்பராக நீங்கள் ஸ்மார்ட்டாக யூஸ் பண்ணிக்கலாம். அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட கேஷில் அந்த மாதிரி ஃப்ரீ, அப்புறம் ஷாப்பிங்க்கு ஒரு ஸ்டாப் சொல்யூஷன் அந்த மாதிரி, சரிங்களா? நீங்கள் வெளியில் வேண்டியிருக்கீங்களோ அதெல்லாம் ஸ்டாப் பண்ணிவிட்டு இதில் வாங்குற மூலிமா வந்து பார்த்திங்கன்னா ஒரு நல்ல சொல்யூஷன்ன்றது கிடைக்கும், சரிங்களா? அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஷாப் பண்ணுறதுக்கும் நிறையா சேவ் பண்ண முடியும். அதாவது இந்த ஆப்பை யூஸ் பண்ணுறது மூலிமா வந்து பார்த்திங்கன்னா நிறையா வந்து பார்த்திங்கன்னா நம்ம சேவிங்ஸ் பண்ண முடியும், சரிங்களா? நம்ம பர்ச்சேஸ் பண்ணுறதுக்காக இருக்கட்டும், நிறையா வந்து பார்த்திங்கன்னா எக்ஸ்க்ளூசிவ் ஆஃபர்ஸ் வந்து இதில் வந்து கொடுக்குறாங்க, சரிங்களா? இதை நம்ம ப்ராப்பராக யூஸ் பண்ணிடணும். எவரி பர்ச்சேஸ்க்கு வந்து பார்த்திங்கன்னா நிறையா ஆஃபர்ஸ் வந்து இதில் வந்து ப்ரொவைட் பண்ணிகிட்டே இருக்காங்க, சரிங்களா? அதனால் இது வந்து ஒன்ஸ் வந்து நம்ம ப்ராப்பராக செக் பண்ணுறது மூலிமா வந்து பார்த்திங்கன்னா அஃப்லேட் இந்த மாதிரி இன்வைட் ஃப்ரெண்ட் பண்ணுறது மூலிமா வந்து பார்த்திங்கன்னா அதுலேயுமே வந்து பார்த்திங்கன்னா நமக்கு எக்ஸ்ட்ரா கேஷ்பேக் இந்த மாதிரி கூட அதுலேருந்து நம்ம வந்து ஏர்ன் பண்ணிக்கிற முடியும், சரிங்களா? அந்த மாதிரி தான் அஃப்லேட் மார்க்கெட்டிங் அந்த மாதிரி கூட இதில் வந்து இது பண்ணியிருக்காங்க. நிறைய கேட்டகரியில் இந்த மாதிரி கூட அதை வந்து பண்ணிகிட்ருக்காங்க. அஃப்லேட் மார்க்கெட்டிங் இந்த மாதிரிலாம் இருக்குது. நிறைய கேட்டகரியில் வந்து ப்ராடக்ட்ஸாக இருக்கட்டும் வந்து எல்லாமே அவைலபிளாக இருக்குது. நீங்கள் வந்து ஒன்ஸ் வந்து விசிட் பண்ணி பாருங்கள் பைமோட்டா. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். அதோட லிங்க் வந்து என்னோடய வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பாசிவ் இன்கம்னா என்ன அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, இப்போது பாசிவ் இன்கம்ன்றது வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் மேக்ஸிமம் வந்து பார்த்தீங்கன்னா எங்கேயுமே வந்து பார்த்தீங்கன்னா சொல்லித்தர மாட்டாங்க, சரிங்களா? நீங்கள் ஸ்கூலாக இருக்கட்டும், காலேஜாக இருக்கட்டும், ஒரு ஒர்க்கிங் சர்க்கிள், அதாவது நீங்கள் ஒரு ஒர்க் பண்ணுற பர்சனுக்கு கீழே இருக்கிறீங்கன்னா அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பாசிவ் இன்கம்ன்றது வந்து பற்றி அவங்களுக்கு முடிஞ்ச எதுவுமே தெரிஞ்சிருக்க வாய்ப்புன்றதே கிடையாது, சரிங்களா? நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அதை எங்கே தெரிஞ்சுக்கிடுவீங்கன்னா, நீங்கள் ஏதாவது ஒரு பிஸ்னஸ் பண்ணுற பர்சனாக இருக்கட்டும், ஏதாவது ஒரு ரிச் பர்சனாக இருக்கட்டும், சரிங்களா? அவங்க லைஃப்பில் வந்து அச்சீவ் பண்ணியிருப்பாங்க, சக்ஸஸ் பண்ணியிருப்பாங்க. அந்த மாதிரி பர்சன் கிட்ட இருந்து மட்டும்தான் நீங்கள் வந்து அட்லீஸ்ட் வந்து பாசிவ் இன்கம்னா என்ன அப்படின்றது வந்து அவங்க தான் சொல்லி தருவாங்க. அவங்கக்கிட்ட இருந்து தான் நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கவே முடியும். பாசிவ் இன்கம்னா என்ன அப்படின்றது வந்து நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கிற முடியும், சரிங்களா? ஏன் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒர்க்கில் இருக்கிறவங்க வந்து பாசிவ் இன்கம் வந்து தெரிஞ்சிருக்க மாட்டாங்கன்னா, ஏன்னா அவங்க தெரிஞ்சிருந்தால் தான் உங்களுக்கு சொல்ல முடியும், சரிங்களா? ஏன்னா இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு இப்போ எக்ஸாம்பிளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஒரு டீச்சிங் ஃபீல்டில் இருக்கிறீங்கன்னா உங்களுக்கு எந்தளவுக்கு நாலேஜ் எஜுகேஷனை பற்றி இருக்குதோ அதுலேருந்து தான் நீங்கள் வந்து சொல்லிக் கொடுக்க முடியும், சரிங்களா? நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட ஆவரேஜ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 50% இருக்குதுன்னா அப்போ வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் எஜுகேஷன்
சொல்லித்தரவங்களோட நீங்கள் சொல்லித்தரீங்கன்னா நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அந்த அளவுக்கு தான் உங்களால் வந்து சொல்லித்தர முடியும். சரிங்களா? நீங்கள் வந்து சொல்லித்தரதை வச்சு அவங்களால வந்து 100% வந்து அவங்களால நாலேஜ் கற்றுக்கிற முடியுமான்னு கேட்டிங்கன்னா அந்த இடத்துல வந்து கொஸ்டின் மார்க் தான். சரிங்களா? வந்து கற்றுக்கிற முடியாது. சேம் இதே தான் நம்ம லைஃப்லேயும் வந்து ஃபாலோ பண்ணணும். ஒரு ஆர்டினரி லைஃப்பில் இருக்கிற பர்சனை வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து ஒரு அட்வைஸ் பண்ணுறாங்க அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா அவங்க வந்து பார்த்தீங்கன்னா அவங்களோட மைண்ட் செட்டுக்கு ஏற்ற மாதிரி தான் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களோட லைஃப் ஸ்டைலு அதுக்கேற்ற மாதிரி தான் நமக்கு அட்வைஸும் பண்ணுவாங்க. அதுக்கேற்ற மாதிரி தான் அவங்க வந்து பண்ணுவாங்க. சரிங்களா? ஆனால் அதை தாண்டி வந்து அவங்க வந்து அந்த இதுலேருந்து வெளியில் வரவே மாட்டாங்க. அந்த சர்க்கிளுக்குள்ளேயே மட்டும்தான் இருப்பாங்க. அவங்கள பொறுத்த வரைக்கும் நமக்கு ஒரு மந்த்லி நமக்கு ஒரு இன்கம் வந்தால் போதும், அதை வச்சு முடிஞ்ச அளவுக்கு எப்படி மேனேஜ் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி மட்டும்தான் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களோட தாட்டுன்றது இருக்குது செய்யும். சரிங்களா? அப்போ நீங்கள் வந்து அந்த இடத்துலேருந்து அவங்களால வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பாசிட்டிவ் இன்கம்னா என்ன அப்படின்றது வந்து நீங்கள் வந்து கண்டுபிடிக்கவே முடியாது. சரிங்களா? இது நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அதுலேருந்து நீங்கள் வெளியில் வந்து நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா நிறையா வெளியில் போவீங்க. சப்போஸ் ஏதாவது நிறையா நாலேஜ் இருக்கிற இடத்துல வந்து நீங்கள் வந்து சப்போஸ் ஒரு ஆன்லைன் கோர்சஸாக இருக்கட்டும், அந்த மாதிரி பிஸ்னஸை பற்றி எஜுகேஷன் பண்ணுற இடத்துலையா இருக்கட்டும். சரிங்களா? நிறையா விஷயங்கள் வந்து அங்கேருந்து நீங்கள் வந்து கற்றுக்கிற முடியும். சரிங்களா? ஆன்லைன் இந்த மாதிரி நிறைய எக்ஸ்போர்ட்ஸ் கிட்ட இருந்து நம்மளால் கற்றுக்கிற முடியும். சரிங்களா? இதை ஏன் வந்து நான் சொல்கிறேன்னா நீங்கள் எந்த இடத்துல தான் நீங்கள் வந்து அதை வந்து அனலைஸ் பண்ண முடியும் உங்களால். சரி, இதில் வந்து இவ்வளோ பெனிஃபிட்ஸ் இருக்குது அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா சரிங்களா? என்னோட சேனலில் வந்து பார்த்தீங்கன்னா ஆக்டிவ் இன்கமுக்கும் பாசிவ் இன்கமுக்கும் உள்ள டிஃப்ரெண்ட் வந்து என்னோட வீடியோலுமே அப்லோட் பண்ணியிருக்கேன். சரிங்களா? அதை நீங்கள் போய் பார்க்கறனாலும் பாருங்கள். என்னோட ஐ கார்டுலேயும் வந்து பார்த்தீங்கன்னா அதோட வீடியோ வந்து நான் மென்ஷன் பண்ணுறேன். சரிங்களா? அதையும் வந்து நீங்கள் ஜஸ்ட்டு செக் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு வந்து அதுலேருந்தும் நிறைய விஷயங்கள் வந்து கண்டிப்பாக வந்து நீங்கள் தெரிஞ்சுக்கிடுவீங்க. சரிங்களா? ஏன்னா அதுக்கு டிஃப்ரெண்ட் வந்து கண்டிப்பாக நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கிறணும். சரிங்களா? ஏன்னா நீங்கள் அதை தெரிஞ்சுக்கிட்டால் தான் உங்களுக்கு ஒரு ஐடியான்றது கண்டிப்பாகவே கிடைக்கும். சரிங்களா? இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் யாரையுமே ஏன்னா ஒரு ஒரு நல்ல விஷயம் பண்ணுறதுக்கு வந்து நீங்கள் யாரும் பர்மிஷன் கேட்கணும் அப்படின்றலாம் கிடையவே கிடையாது. சரிங்களா? பாசிவ் இன்கம்ன்றது வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு நல்ல விஷயம் தான். சரிங்களா? அதை நீங்கள் பண்ணுறதுக்கு யாருக்கிட்டையும் கேட்கணும்னு கிடையாதுல. சரிங்களா? நீங்கள் வந்து ஏதாவது ஒரு மிஸ்டேக் பண்ணுறீங்க, ஏதாவது ஒரு தப்பான விஷயம் பண்ணுறீங்கன்னா சரி, அவங்க வந்து இதெல்லாம் பண்ணக்கூடாது அப்படின்னு சொன்னால் சரி, நம்ம வந்து கேட்டுக்கலாம். நம்ம பண்ண போகிறது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல விஷயம் தான். சரிங்களா? பாசிவ் இன்கம்ன்றது அதோட பெனிஃபிட்ஸ் என்னன்றதை நான் சொல்கிறேன். அதை வந்து பார்த்தீங்கன்னா எந்தளவுக்கு வந்து பெனிஃபிட்ஸாக இருக்கும்ன்றதை நீங்கள் அதை தெரிஞ்சுக்கிறீங்களோ உங்களுக்கே தெரியும். அப்படின்னும்போது நம்ம அந்த விஷயத்தை வந்து பண்ணும்போது நம்ம அதை வந்து யாருக்காண்டையும் சேக்ரிஃபைஸ் பண்ணவே கூடாது. சரிங்களா? அது வந்து யாராக வேணா இருக்கலாம். அது வந்து நீங்கள் யாருக்காண்டையும் சேக்ரிஃபைஸ் பண்ணவே கூடாது. சரிங்களா? ஏன்னா அதனால வந்து அதோட பெனிஃபிட்ஸ்ன்றது நமக்கு தான் கிடைக்க போகுது. சரிங்களா? அப்படின்னும்போது நம்ம அதை வந்து நீங்கள் யாருக்காகவும் விடக்கூடாது. சரிங்களா? நமக்கு ஒரு பாசிவ் இன்கம் வேணும் அப்படின்றத நீங்கள் வந்து ஸ்ட்ராங்காக இருக்கணும். உங்களோட மைண்ட் செட் வந்து எப்பயுமே வந்து ஸ்ட்ராங்காக வச்சுக்கோங்க. சரிங்களா? பாசிவ் இன்கம்னா அது வந்து வேறு ஒன்றும் கிடையாது. நீங்கள் வந்து இப்போ ஒரு நார்மலாக வந்து இப்போ ஸ்கூல் முடிச்சிருக்கீங்க, காலேஜ் முடிச்சுட்டு அதுக்கடுத்து நீங்கள் ஏதாவது பிளேஸ்மெண்ட்டில் ஏதாவது இன்டர்வியூ போய் நீங்கள் வந்து ஒரு ஜாபுக்கு போயிடுவீங்க. சரிங்களா? ஆனால் நீங்கள் என்ன தான் வந்து ஒரு டேலண்டடாக இருக்கட்டும், உங்களுக்கு ஏதாவது ஒரு ஸ்கில்ஸ் இருந்தாலுமே அந்த கம்பெனியோட ஓனர் சிஇஓ வந்து அவங்களாம் நினச்சாங்கன்னா உடனே வந்து பார்த்தீங்கன்னா அந்த கம்பெனிலேருந்து நம்மளால் ஸ்டாப் பண்ணிட முடியும். சரிங்களா? அப்படின்னு பார்த்தீங்கன்னா அப்போது அந்த இடத்துல வந்து நம்மளோட ஸ்கில்ஸு அந்த மாதிரி எதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா ஒர்க் ஆகாது. சரிங்களா? ஏன்னா நம்ம வந்து பார்த்தீங்கன்னா என்னதான் நம்ம படிச்சிருந்தாலுமே நம்ம ஒருத்தவங்களுக்கு கீழே ஒரு பிஸ்னஸ் பர்சனுக்கு கீழே தான் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஒர்க் பண்ண போகிறோம். சரிங்களா? நமக்கு மேலே வந்து பார்த்தீங்கன்னா யாரும் பிஸ்னஸ் பர்சன் தான் இருக்கிறாங்க. அவங்க நினச்சாங்கன்னா நம்மளை இமீடியட்டாக வந்து பார்த்தீங்கன்னா அந்த கம்பெனிலேருந்து நம்ம வேலையை விட்டு நம்மளால தூக்கிட முடியும். சரிங்களா? நம்மளை வந்து அப்போ வந்து பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல வந்து நம்மளோட இன்கம்ன்றது வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டாப் ஆயிரும். சரிங்களா? நீங்கள் என்னதான் வந்து ஒரு ஒர்க்கை மட்டுமே ஒரு அந்த இன்கம் மட்டும் நம்பிட்டு இருக்கிறீங்க. எக்ஸாம்பிள் வந்து நீங்கள் வேலைக்கு போயிட்டு ஒரு மந்த்லி இஎம்ஐக்கு ஏதாவது வாங்குறீங்க. சரிங்களா? ஒரு லோன் போட்டு நீங்கள் வீடு ஏதாவது கட்டுறீங்க அப்படின்னா சப்போஸ் அந்த ஜாப் வந்து உங்களை விட்டு போகுதுன்னும் போது உங்களுக்கு வந்து எவ்வளோ ப்ராப்ளம் வந்து நீங்கள் ஃபேஸ் பண்ணுவீங்க. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா அந்த சுச்சுவேஷன் வந்து நீங்கள் வரக்கூடாது அப்படின்னா நீங்கள் வந்து ஒரு ஜாப்புக்கு போயிட்டு இருக்க பர்சனாலும் சரி, இல்லை ஆல்ரெடி நீங்கள் ஜாப் வந்து தேடிட்டு இருக்க பர்சனாக இருந்தாலும் சரி, கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு பாசிவ் இன்கம் வந்து கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து உருவாக்கிக்கோங்க. சரிங்களா? ஏன்னா இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஜாப்புன்றது பர்மனன்ட் சொல்யூஷன் கிடையவே கிடையாது நமக்கு வந்து. சரிங்களா? அது நீங்கள் நம்பினாலும் நம்ம இருந்தாலும் அதுதான் வந்து உண்மைன்றது. சரிங்களா? ஏன்னா நம்ம வந்து பார்த்தீங்கன்னா நம்மளே வந்து பார்த்தீங்கன்னா இங்கே நிரந்தரம் இல்லை அப்படின்றப்போ நம்ம ஜாப் மட்டும் எப்படி நிரந்தரமாகவும் நீங்கள் நினைப்பீங்க?
சரிங்களா. ஏன்னா நம்ம வந்து நிரந்தரமே கிடையாது ஃபஸ்ட்டு, சரிங்களா. ஏன்னா நம்ம லைஃப் வந்து நம்ம அஷூரன்ஸ்ன்றது கண்டிப்பாக வந்து கொடுக்க முடியாது, சரிங்களா. நம்ம லைஃப் வந்து எப்போ வேணால் வந்து இதாகலாம். அதனால நம்மளும் சரி, நம்ம இப்போ நமக்குன்னு ஒரு ஜென்ரேஷன், அதாவது நமக்குன்னு ஒரு ஜென்ரேஷன் இன்கம் வந்து பார்த்தீங்கன்னா லாயல்ட்டி இன்கம் அந்த மாதிரி நமக்குன்னு ஒரு இதை வந்து வச்சுக்கிறோம், சரிங்களா. அதாவது நம்ம இருந்தாலும் ஒரு இன்கம் வர்ற மாதிரி வச்சுக்கிறணும், நம்ம இல்லாதப்பையும் நமக்கு ஒரு இன்கம் வர்ற மாதிரி வச்சுக்கிறணும், சரிங்களா. அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா பெஸ்ட்டு, சரிங்களா. ஏன்னா நம்ம வந்து அஷூரன்ஸ்ன்றது நம்மளால வந்து சொல்ல முடியாது, சரிங்களா. அதாவது பிஸ்னஸ்மென்ஸ் எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா அவங்களோட ஃபியூச்சருக்காண்டி தான் ஃபோக்கஸ் பண்ணுவாங்க. நீங்கள் பாசிவ் இன்கம் இது பண்ணுறீங்கன்னா, நீங்கள் பாசிவ் இன்கம் வேணும் அப்படின்ற திங்க் பண்ணுற பர்சனாக இருக்கிறீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் ஃப்யூச்சரை பற்றி யோசித்ததுனால மட்டும்தான் நீங்கள் வந்து பாசிவ் இன்கம்மை பற்றி நீங்கள் இது பண்ணுவீங்க, சரிங்களா. நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா ஃபியூச்சரை பற்றி யோசிக்க மாட்டாங்க, சரிங்களா. நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா ரிஸ்க் எடுக்கிறதுக்கு பயப்படுவாங்க. ஆனால் நிறையா ஸ்கேம்ஸ் இந்த மாதிரி ஆன்லைனாக இருக்கட்டும், நிறையா அமௌண்ட் லாஸ் பண்ணுவாங்க. இந்த ஆன்லைன் ரம்மி இந்த மாதிரி நிறையா அடிக்ஷன் ஆகி அதில் வந்து பார்த்தீங்கன்னா நிறையா கடன் வாங்கி விளாண்டு நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா சூசைட் பண்ணுற அளவுக்கு கூட அந்த மாதிரிலாம் இருந்திருக்காங்க, சரிங்களா. அப்படின்னும் போது அப்போது அவங்களுக்கு ஒரு இன்கம் இருக்கும், அவங்களுக்கும் ஒரு ஃபேமிலி இருக்காங்க, சரிங்களா. அப்போது அந்த இன்கம் வரலன்னும் போது அவங்களோட எவ்வளோ பிரச்சனைகள் வந்து போயிடுவாங்க, சரிங்களா. அதாவது இப்போ உங்கள் ஃபேமிலி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இன்கம் சோர்ஸை மட்டும் நம்பிட்டு இருக்காங்கன்னா நீங்கள் வந்து ஜஸ்ட்டு திங்க் பண்ணி மட்டும் பாருங்கள். சப்போஸ் அந்த இன்கம் வந்து ஸ்டாப் ஆயிடுச்சுன்னா உங்களால் வந்து என்ன பண்ண முடியும் அப்படின்றத வந்து ஜஸ்ட்டு நீங்கள் வந்து திங்க் பண்ணி பார்த்துக்கோங்க, சரிங்களா. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து பார்த்தீங்கன்னா என்னென்ன இதில் வந்து நம்ம இது பண்ணலாம் அப்படின்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா பார்க்க போகிறோம், சரிங்களா. ஸோ இந்த இடத்துல தான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பாசிவ் இன்கம் வந்து நீங்கள் எப்படி ஜென்ரேட் பண்ண முடியும்னா, இந்த இடத்துல தான் நீங்கள் வந்து ஓனாக பண்ண ஸ்டார்ட் பண்ணுறீங்க. இப்போ தான் நீங்கள் வந்து ஸ்கூலாக இருக்கட்டும், காலேஜ்லேருந்து நீங்கள் கற்றுக்கிட்ட ஸ்கில்ஸ் எல்லாமே அதை யூஸ் பண்ணி இப்போ தான் உங்களால் வந்து உங்களுக்காண்டி ஒர்க் பண்ண ஸ்டார்ட் பண்ண போகிறீங்க, சரிங்களா. அதில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய விஷயங்கள் இருக்குது. எக்ஸாம்பிளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு யூடியூப் சேனல்ன்றது பாசிவ் இன்கம் ஜென்ரேட் பண்ணோம், சரிங்களா. நீங்கள் ஒரு வீடு இருக்கீங்க, அவங்களுக்கு வந்து அதை வந்து நீங்கள் ரெண்ட்டு கொடுக்குறீங்க அப்படின்னாலும் ஒரு பாசிவ் இன்கம் வந்து ஜென்ரேட் பண்ணோம், சரிங்களா. ஒரு அஃபிலியேட் மார்க்கெட்டிங் பண்ணுறது மூலிமா வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பாசிவ் இன்கம்ன்றது வரும், சரிங்களா. இப்போ உங்களுக்குன்னு ஒரு ஏதாவது ஒரு ஆப்போ இல்லாட்டி வெப்சைட்டோ நீங்கள் இது பண்ணி அது மூலிமா நீங்கள் வந்து பாசிவ் இன்கம் வந்து ஜென்ரேட் பண்ண முடியும், சரிங்களா. இப்போ உங்களுக்குன்னு ஒரு கார் அந்த மாதிரி நீங்கள் வாங்குறீங்கன்னா அதை வந்து நீங்கள் ரெண்ட்டுக்கு விடலாம், சரிங்களா. இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பாசிவ் இன்கம் தான் ஜென்ரேட் பண்ண முடியும். என்னோட சேனலில் நீங்கள் நல்லா ஃபுல்லாக விசிட் பண்ணி பார்த்தீங்கன்னா இந்த ரிலேட்டடாக வந்து பார்த்தீங்கன்னா நிறைய வீடியோஸ் வந்து நானுமே அப்லோட் பண்ணியிருக்கேன், கண்டிப்பாக வந்து செக் பண்ணி பாருங்கள். இப்போ நான் வந்து சும்மா ஷார்ட்டாக சொல்கிறேன், நீங்கள் வந்து ஃபுல்லாக என்னோட சேனலில் வந்து நல்லா செக் பண்ணி பாருங்கள். இது ரிலேட்டடாக வந்து பார்த்தீங்கன்னா நான் நிறைய வீடியோஸ் வந்து அப்லோட் பண்ணி இருந்திருப்பேன், அதை நீங்கள் வந்து செக் பண்ணி பார்த்துக்கலாம், சரிங்களா. நான் வந்து நல்லா டீட்டெயிலாகவே நிறைய விஷயங்கள் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியும் சொல்லியிருந்திருப்பேன், அதை நீங்கள் செக் பண்ணி பார்த்தீங்கன்னா நிறைய விஷயங்கள் வந்து தெரிஞ்சுக்கலாம், சரிங்களா. இந்த மாதிரி தான், சரிங்களா. அதாவது நீங்கள் ஒரு 1 டைம் 4 டைம் ஃபோட்டுக்கு லைஃப் டைம் ஃபுல்லாக இன்கம் வந்துகிட்டே இருக்குதுன்னா அதுதான் பாசிவ் இன்கம்ன்றது, சரிங்களா. நீங்கள் வந்து லைஃப் லாங் ஃபுல்லாக ஒர்க் பண்ணி மட்டுமே ஒரு இன்கம் வருதுன்னா அது பாசிவ் இன்கம் கிடையவே கிடையாது, சரிங்களா. அதை வந்து நீங்கள் வந்து மைண்டில் வந்து நீங்கள் வந்து வச்சுக்கோங்க, சரிங்களா. கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா அந்த வீடியோ வந்து உங்களுக்கு வந்து ரொம்ப பீஸ்ஃபுல்லாக வந்துருக்குன்னு நினைக்கிறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ்.